எதுவுமே போடல, எதுக்கு அழக? அழாத. ஏன் அழற? யாரு? ரியாவா? ரியா கண்ணை தொடச்சுக்கோ. நம்மளதான்ப்பா. அழுதா அசிங்கமா இருக்கா? ஏன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? அழுக வீடியோ. அழுமூஞ்சி. இப்படி அழுகையை மட்டும் புறக்கணிக்க எத்தனை எத்தனை வார்த்தைகள், வாக்கியங்கள். கோபத்திற்கு எவ்வளவு வீரியம் உண்டோ கண்ணீருக்கும் அவ்வளவு வீரியம் உண்டு. மனமுடைந்து அழும்போது வெளிப்படும் கண்ணீர் சில நேரம் அந்த விரிசலை சரி செய்யும் பசையாக மாறிவிடக்கூடும். கோபத்தில் செய்வதறியாது வெளிப்படும் அழுகை கூட மனதை மீண்டும் லேசாக மாற்றிவிடக்கூடும். பசியால், வலியால் வீறிட்டு அழும் குழந்தையை அழாதே என்று எப்படி சொல்ல முடியும்? அதே போலதான் 1000 உணர்வுகளை உள்ளடக்க முடியாமல் வெளிப்படும் அழுகையை கூட ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இந்த வீட்டில் நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்களுக்குள் புதைத்துக் கொண்டு சிந்திய கண்ணீர் துளிகளின் தொகுப்பு இதோ. ஆரம்பிக்கிறது எல்லாரும் இந்த வீட்டுல நிறைவா ஒரு முறை நல்லா அழுதுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஒரு முறைதான் நிறைவான முறை. மோஸ்ட்லா தெரியுங்க. அழல. வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ரூம் சார், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. எமோஷனலா தான் ப்ரோ காலி பண்ணுவாங்க. உனக்கு புரியவே இல்லை ப்ரோ. பட் ஒருத்தர் கூட நல்ல விதமா சொல்லி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் உங்களெல்லாம் நம்பணும்? ஏன் தப்பு தான். நான் தான் யாரையும் நம்பி இருக்க கூடாது. கூட இருக்கும்போது தெரில, கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வலிக்குதான். ஆண் அழக்கூடாது அப்படின்றத நான் அழக்கூடாது, நான் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு ஆண் முடிவு பண்றது இல்லை, இந்த சமுதாயம் முடிவு பண்ணுது. ராமர் கிட்ட ஹனுமான் எப்படி வாங்கிட்டாரா? Don't do that. கேம் தானே, நான் இல்லைன்னு சொல்லி கேம் தாண்டி கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் வருதுல்ல. சொன்னா மஞ்சள் நடிக்கிறான். எனக்கு புரியல, இது எப்படி? யார் சொன்னா? ஏதோ என் கூட இருந்தா நெகட்டிவா இருக்குன்றதுக்காக என்கிட்ட பேசாம இருக்கான்றான். புரியுது, இது டீமா நோ டீம் கேம் தான்.
பட் எனக்கு அவங்களோட மைண்ட் செட் ஒப்பீனியன் செட் ஆக மாட்டேங்குது. நான் அவங்களுக்கு எதிர்க்க ஏதாச்சும் கேட்டாலே அவங்க என்னோட விரோதி மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு? அவ போனது ஒரு மாதிரி இருக்கா? தெரியல, ஒரு மிக்சர் எமோஷனா. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன நிஜமானே மன்னிச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி நினைச்சதுக்கு. ஒருத்தர் எனக்கு கொடுத்தா கூட எனக்கு ஹர்ட் ஆக மாட்டாங்க. நீங்க எனக்கு ஹர்ட் ஆச்சு. என்னோட ரியல் கேரக்டர் கூட நான் யாருக்கும் சொன்னது கூட கிடையாது. ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. இது கூட பிறந்த ஒரு அக்காவா என் வாழ்நாள் முழுவதும் மஞ்சரி இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நான் வெளியில் நிறைய பேர் தோத்துட்டேன், விளையாட தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஐ புட் 100% எஃபர்ட் அண்ட் மனசுலன்னு சொன்னீங்க ஐ லவ் யூ பிக் பாஸ். அவங்க வேணும்னே பண்றாங்க. விளையாடுறது அவங்களுக்கு மோட்டிவ் கிடையாது. நிறைய வார்த்தையில கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப புண்படுத்துச்சு. அப்படி பண்ணா சவுண்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கவரிங் செயின் போட்டுன்னு வந்து அவங்க இந்த இடம் வந்து பிளாக் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் அவனுக்கு நான் இல்லாமல் யாரும் இல்லை, பிரியா இல்லாமல் யாரும் இல்லை. எனக்கு பிரியா மேலே மிகச்சிறந்த மரியாதை வந்ததுக்கான காரணம் ப்ரொஃபஷன், பணம், பொருள் எல்லாம் தாண்டி 24 மணி நேரம் ஒரு தாய். அது நீங்க அனுபவிச்சா தெரியும் சாமி. என்ன பிரச்சனைனா கீழே இடக்கிறப்ப எடுத்து சாப்பிட ரெடி. ஆனால் யார்ட்டையும் கையேந்துறதுக்கு இந்த மானக்கிட்ட மானம். வாழ்க்கை இங்கு எங்கு மோடி போகாது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். அத்தனை கண்ட பெண்ணும் பூமி எங்கு பூ பூக்கும். எல்லாமே எனக்கு ரொம்ப தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கல. மச்சான் பிரியாவோட வாய்ப்பே கிடைக்காது ஒருத்தவங்களுக்கு. இந்த வாய்ப்பு எவ்வளவு பெருசா இருக்கும் எனக்கு புரியுது மச்சான். எனக்கு இப்படி கிடைச்ச வாய்ப்பு இப்படி போகுதுன்னும் போது ஏத்துக்கவே முடியல பருவனால. வயசுக்கு அத்தனை பேர் என்கிட்ட அப்படி வந்தாங்கன்னா கத்தக்கூடாதுல்ல, இது மேனர்ஸ்னு ஒன்று. இப்போ எனக்கு கத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தைரியமா இருக்கு. நல்லது. மனதில் கொண்டு இந்த வார கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது. வலியுது பப்ளிகிட்ட மட்டும் தான் ஜெயங்களா சொல்லுவேன். கால் வலியுது ஜெயங்களா, முடியல எங்க அப்பா என்ன தொடவே மாட்டாரு. ஆனா ஒரு கடைசி காலத்துல என்ன தொடுன்னு கேட்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எல்லாம் கடந்து போகும், ஒரு நாள் புதுசா பிறக்கும். உன்னை சுத்தி வாரே, உன்னை சுத்தி வாரே, முச்சரிக்க நானும் கண்ணால் ஒரு சாட சோதும் சிறை கட்டி கொத்தாக தார தங்கமே தங்கமே என்பட தப்பு தானே விஷயம். யாருக்குமே சொல்ல முடியல, கஷ்டம் வந்த டெஸ்டினேஷன்
destination will not bring you happiness. The journey brings you happiness. Oh my God. Thank you, boss. Thank you, big boss. Thank you, big boss. The destination will not give you happiness. The journey gives. Thank you, Sono.